லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாறி இருக்கீங்க, என்னாச்சு ரஜினிக்கு? இது ஓ ரஜினி இல்ல, அனிதாவோட ஃப்ரெண்ட் ரஜினி. அதான பார்த்தேன். என்னடா இந்த முகம் நல்லாவே இல்லையே நினைச்சேன். டேய் சரிங்க. அம்மா என்னவா அனிதாவோட ஃப்ரெண்டுக்கு? பார்த்திபா, நான் அனிதா கிட்ட கோவமா பேசுறேன், சவால்லாம் விடுறேன். அவகிட்ட நான் இப்படி எல்லாம் பேசினதே இல்ல தெரியுமா? அவ இப்படி என்னைக்காவது நினைச்சிருக்காளாங்க, நம்ம ரஜினி கிட்ட இப்படி சண்டை போடுறோமே, அவளை இப்படி ஹர்ட் பண்றோமேன்னு கொஞ்சமாவது வருத்தப்பட்டாளா? அவ அப்படிதான் பார்த்திபா, மனசுல பட்டதை கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே பேசுவா. அது எனக்கு பழக்கப்பட்டதுதான். அது சரி, எப்பவுமே பாசத்துக்காக தப்பான விஷயத்த ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது உனக்கும் சேர்த்து தானே? ஏங்க, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் நல்லது பண்றதுக்காக சில குறுக்கு வழியை செலக்ட் பண்ணி போவேன். ஆனா அதனால யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. ஆனா அனிதா உங்களை கஷ்டப்படுத்தணும் தான் எல்லாம் செய்யறான். அதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணணுங்க. அதை விட்டுட்டு நீங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ ஒண்ணு தப்பா சொல்லலையே. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே என்கிட்ட சண்டை போடுறா. ஏங்க, அவ சண்டை போடாம இருந்தாலே நான் நல்லா தாங்க இருப்பேன். விடுங்க, ஒரு குழந்தை பிறந்து இந்தா புடி உன் மருமக புள்ளையன்னு அவ கையில கொடுத்தா எல்லாம் சரியாயிடுங்க. என்ன என்ன சொன்ன? இருங்க, என்ன சொன்ன? அடிக்காதீங்க ரஜினி. என்ன சொன்ன? சரிங்க சரிங்க. எதையாவது சீரியஸா எடுத்துக்கிறியா? எல்லாமே விளையாட்டு, உனக்கு எல்லாம் விளையாட்டு. பின்ன என்னங்க, நீங்க இப்படி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டுன்னு சும்மா முகத்தை பழைய படத்துல வர மாதிரி வச்சிருந்தா என்னங்க பண்ண முடியும்? நானும் அதே மாதிரி இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆமா, நல்லா இருக்காது. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். சும்மாவா சொன்னாங்க? அதனால நீ ரொம்ப பீத்திக்காத. இப்போ நீ மட்டும்தான் ஜாலியா இருப்பியா? நான் எவ்வளவு ஜாலியா இருப்பேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாரு, தெரியும். யாரு? உங்க ஃப்ரெண்ட் அனிதா தானே? ஐயோ அப்பப்பா, அத பத்தி எனக்கு தெரியாதா? ஏய் ஏய், இங்க பாரு, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்தி ஏதாவது பேசுன சரி, அவ இல்லனா என்ன, என் கேங் இருக்குல்ல, என் கேங் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாரு. ரஜினினாலே காமெடி தெரியுமா? என்ன ஜோக் சொல்ல போறேன்னு கேட்டு கேட்டு வாங்கி சிரிப்பாங்க, தெரியுமா உனக்கு? பாரா, இது ரஜினியோட அடுத்த முகமோ? சரி, எனக்கு ஒரு ஜோக் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதானே? சரி, இப்ப பாரு. எங்க ஜோக்குக்கா இவ்வளவு யோசிப்பீங்க? இரு, யோசிச்சு சொல்ல வேணாமா? நல்ல ஜோக் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சொல்லிட்டா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, இப்ப சொல்றேன் பாரு. ஒரு கல்ல கடல்ல தூக்கி போட்டா என்ன ஆகும்? கமான் கமான் சொல்லு. ஜோக் சொல்லுவீங்கன்னு பார்த்தா क्वेश्चन கேக்குறீங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அதான் ஜோக். என்ன ஆகும்? உனக்கு தெரியல தானே? அட இருங்க, யோசிக்க வேண்டாமா? ஏய், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. தெரியல, சொல்லுங்க. இது கூட தெரியல பாரு.
ஆஹா. கல்ல கடல்ல போட்டா ஈரமாயிடும். செம்ம ஜோக்ல. ஐயோ வேற லெவல்ங்க. சூப்பர். இன்னொரு ஜோக் சொல்றேன் இரு. சொல்லுங்க. 5 பேர் சேர்ந்து ஒரு பெரிய சுவரை 8 மணி நேரத்துல கட்டி முடிக்கிறாங்க. அதே சுவரை 10 பேர் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல கட்டி முடிப்பாங்க? ஒரு 4 மணி நேரத்துல. ஏய், இது ஜோக்கு, கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஆஹா, இது ஜோக்கா இல்ல கேள்விக்கு பதிலானே தெரியலையே. சொல்லலன்னா விட மாட்டாங்க. சீக்கிரம் சொல்லு. சரி நான் சொல்லிட்டா? அந்த சுவரை தான் ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டாங்கல்ல, திரும்பவும் இதுக்கு 10 பேர் சேர்ந்து கட்டணும். லைட்டா ஒரு மாதிரி உடம்பு வலிக்குது. ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தேன்ல, அப்படியே படுத்துக்கிறேன். சரி ஓகே. கேக்குறேன். என்ன சகல, என்ன இங்க வந்து தனியா உட்காந்துருக்கீங்க? அது சும்மாதான், சாப்பிட்டாச்சுல, அதான் அப்படியே காத்து வாங்கலான்னு. ஓ, பாஸ் ஏதோ மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது மறைக்கிறாரோ? என்னவா இருக்கும்? அண்ணா, பாஸ் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாருன்னு நினைக்கிறேன். எது நம்ம கிட்டே மறைக்கிறாரா? சகல, உங்களை நான் எப்படி நம்பினேன்? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த குமாரனை நீங்க நம்பல? அண்ணா, என்னையும் தானே நம்பல. ஏப்பா, நீ சின்ன பையன்பா, நான் அப்படியா? நான் மூத்தவன். அண்ணா, என்ன டக்குன்னு சின்ன பையன்ட்டீங்க? சின்ன பையன் தானே சொல்லணும். அண்ணா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அண்ணா? எப்பவும் வயசுல நான் ராதிகாவை டைவர்ஸ் பண்ண போறேன். பாஸ், நீங்க ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனா அது என் காதுல ராங்கா விழுந்தது. ராதிகாவை நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். சகல, பார்த்திபன் தான் எல்லா விஷயத்திலையும் விளையாட்டு பண்ணுவான். நீங்களும் இவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க. விளையாடுதீங்க சகல. இல்லைன்னு நான் சீரியஸா தான் சொல்றேன். என்ன? இல்ல பாஸ், நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க. அது ராதிகாவை மன்னிச்சு அவளை ஏத்துக்க நீங்க தயாரா தானே இருந்தீங்க. என்ன பார்த்திபா, நீயே ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுற? அது உனக்காகவும் ரஜினிக்காகவும் எடுத்த முடிவு. அவ திருந்தன மாதிரி நடிக்கிறான்னு தெரியாதா நமக்கு? நினைச்சேன், எனக்கே அந்த டவுட் இருந்துச்சுப்பா. சரி, அப்படியும் இருக்கட்டுமே. அவளுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. எத்தனை தடவை பார்த்திபா சொல்லு, எத்தனை தடவை?
திருந்தணும்னு நினைக்கிறவ முதல் வாய்ப்பு கிடைக்கும் போதே திருந்திருக்க மாட்டாளா? அப்படி இல்ல சகல. ராதிகா சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். மத்த எல்லாரையும் விட கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. அது நல்ல விஷயத்துக்கா இருந்தா பரவாயில்ல. கூட பிறந்தா அவ அக்கா வாழ்க்கையை கெடுக்கிறதுல அவ பிடிவாதமா இருக்கா. ஒருவேளை நான் அவளுக்கு நல்ல புருஷனா இல்லாம போயிருந்தா இந்த கோவம் அவளுக்கு வந்திருக்கலாம். ஆனா அவளை மனசார ஏத்துக்கிட்டு தான் தாலி கட்டுவேன்னு நான் உறுதியா இருந்தேன். உனக்கு தெரியாதா சொல்லு? அதே மாதிரி அவளை ஏத்துக்கவும் செஞ்சேன். ஆனா அவளுக்கு ஏன் கூட சந்தோஷமா வாழ்றதை விட ரஜினி வாழ்க்கையை கெடுக்கிறது தான் முக்கியமா வச்சிருக்கா. ஆமாப்பா, இப்போ என் பொண்டாட்டியும் இல்ல, அவ கூட சேர்ந்துட்டா. உங்களுக்காச்சும் புள்ள குட்டி பிரச்சனை இல்ல. ஆனா என்னால எல்லாம் விட்டுட்டு கூட போக முடியாதுல்ல. அண்ணா, அவரு முடிவு மாத்துறதுக்கு ஏதாவது பேசுவீங்களா? அதை விட்டுட்டு நீங்களும் அவரு கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. என்னண்ணே? இல்ல பார்த்திபா. சரி பாஸ், நீங்க ராதிகாக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. ஆனா இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அட ஆமா பாஸ், நானும் அண்ணனும் ராதிகா கிட்ட பேசுறோம். அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றோம். எங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். பார்த்திபா, அண்ணா இருங்கண்ணா. ஆஹா, அவகிட்டயா? அவ கேட்டுட்டு தானே மறுவேளை பாப்பா. இவன் சொல்லிட்டான், போய்தான் ஆகணும் போட்டிருக்கே. பாஸ் யோசிக்காதீங்க ப்ளீஸ், பேசி பார்க்கிறோம். ஏப்பா, அவகிட்ட போய் பேசணும்னு சொல்றியே, அவ கேப்பான்னு தோணுதா உனக்கு? இல்லதான், பேசிதான் பாப்போமே. வாங்க பார்த்திபா. அட வாங்கண்ணே. பாத்தியா பார்த்திபா, இவ கழுத்துல போட்ட முடிச்சுக்கு முடிவு தெரியாம வெளியில உட்கார்ந்து ஒருத்தன் அல்லாடிக்கிட்டு இருக்கான். இவளை பாத்தியா எப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான்னு? ராதிகா, கூப்பிடுங்கண்ணா. இப்படி வா. நாதா நாதா, என்ன ராதிகா பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? வேற என்ன மாமா பண்ணிட்டு இருக்கேன்? சரி சரி, அது நானும் பார்த்திபனும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தோம். என்கிட்டயா? ஆமா ராதிகா. நீங்க என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? ஏன் இல்ல, ஒன்னா ரெண்டா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சரி சொல்லுங்க மாமா. அது வந்து ராதிகா, பார்த்திபன் சொல்லுவாமா? பார்த்திபா சொல்லுப்பா. அட பாப்பா, நீ வந்து சொல்லு. என்ன பாக்குற? என்ன மாட்டி விட்டல, இப்ப நீ சொல்லு. இப்ப சொல்லுவாமா? சொல்லுவா, சொல்லு.
இவன் கிட்ட எல்லாம் பேச எனக்கு எதுவுமே இல்ல மாமா. பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு ராதிகா. நான் ஒண்ணு எனக்காக பேச வரல, உன் வாழ்க்கைக்காக பேச வந்திருக்கேன். என் வாழ்க்கை, என் வாழ்க்கைக்காக நீ பேச வந்திருக்கியா? 2022ஓட அல்டிமேட் காமெடியே இதுதான். இங்க பாரு, அரவிந்த் பாஸ் உன்னை டைவர்ஸ் பண்ண போறார் ராதிகா. என்ன என்ன சொன்ன? எங்களுக்கும் சொல்லும் போது இப்படிதான் ஷாக்கா இருந்துச்சு ராதிகா. உங்களால சும்மாவே இருக்க முடியாதா? ஏதாச்சும் டிராமா பண்ணிட்டே இருக்கணுமா? டிராமாவா? இல்ல ராதிகா, நிஜமாவே சகல சீரியஸா தான் சொன்னாரு. மாமா, உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா? இவங்க ஆடுற எல்லா கேம்லயும் உங்களை ஒப்புக்கு சப்பானியா வச்சிருக்காங்க. இல்ல ராதிகா, உங்ககிட்ட உண்மைய கடைசியா தான் சொல்லுவாங்க. அதை நம்பிட்டு நீங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு ராதிகா, இது விளையாட்டோ பிராங்கோ டிராமாவோ இல்ல, ரொம்ப ரொம்ப சீரியஸா தான் அரவிந்த் பாஸ் சொன்னாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறீங்கன்னு ரஜினி அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அரவிந்த் பாஸ் உன்னை ஏத்துக்கிட்டு கூட்டிட்டு போற மைண்ட் செட்ல தான் இருந்தாரு. யாரு அவரு? என்ன நம்பி மன்னிச்சு என்ன கூட்டிட்டு போக போறாரா? இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் தோ மாமா வேணும்னா நம்புவாரு, நான் இல்ல. ராதிகா, நான் அப்படி எல்லா கதையும் நம்புற முட்டாளாவே இருந்துட்டு போறேன். நீ உண்மையை நம்பாத முட்டாளா இருந்து வாழ்க்கையை தொலைச்சிடாத. இங்க பாரு, நீ என்ன செஞ்ச, அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னு ஒண்ணும் எங்களுக்கு புரியல. ஆனா உன் மேல அளவுக்கு அதிகமா கோவத்துல இருக்காரு. டைவர்ஸ் தான் இதுக்கு முடிவுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆமா ராதிகா, பார்த்திபன் தான் எங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க, ராதிகா கிட்ட பேசிட்டு வந்துடும்னு சொல்லி நேரா இங்க வந்திருப்போம். சரி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணணும்? ராதிகா, என்ன டைவர்ஸ் பண்ணிடாதீங்க அரவிந்த். உங்களை விட்டா எனக்கு வேற வாழ்க்கையே இல்ல. உங்க கால்ல வேணாலும் விழற அப்படின்னு அரவிந்த் கால்ல போய் விழணுமா? கோவத்துல பேசாத ராதிகா, நீ ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. ரஜினி வாழ்க்கையை கெடுத்துடலான்னு மட்டும் கனவு காணாத, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ராதிகா, இவங்க வாழ்க்கையை கெடுத்து உனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ வேண்டாமா? சகல ரொம்ப நல்ல மனுஷம்மா. போதும் உங்க சொற்பொழிவெல்லாம். நிறுத்திட்டு வெளில போறீங்களா 2 பேரும்? என் வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும், என் அக்கா வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும், அரவிந்தை எப்படி என் கால்ல விழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் எனக்கு ஒன்னும் பிச்சை போட வேண்டாம், புரியுதா? வெளியில போங்க. ராதிகா, வெளிய போங்கன்னு சொன்னேன். போலாம்.
என்ன தைரியம் இருந்தா என்ன டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு போயிருப்பாரு. விட மாட்டேன். என்கிட்டயே வா. ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஹலோ, யாரு பார்த்திபனா? ஆமா சொல்லுங்க. நாங்க பாக்ஸிங் கிளப்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க சார். நீங்க பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு கேட்டிருந்தீங்களா? ஆமா. பெட் மேட்சுக்கு முன்னால ஒரு செலெக்ஷன் மேட்ச் இருக்கு, அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோம். செலெக்ஷன் மேட்சா? எப்போ? எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். நீங்க செலெக்ஷன் மேட்ச்ல குவாலிஃபைட் ஆனாதான் இந்த டோர்னமெண்ட்லயே கலந்துக்க முடியும். ஓகே ஓகே சார், நீங்க டீடைல்ஸ் அனுப்புங்க, நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன். என்னப்பா? முதல்ல ஒரு செலெக்ஷன் மேட்ச் இருக்கான், அதுக்காக கால் பண்ணிருந்தாங்க. சரி, நீ கண்டினியூ பண்ணுப்பா.